வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கலை, அறிவியல், பொறியியல், மருத்துவ மாணவர்கள் 10 லட்சம் பேருக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் விழா. சென்னை நந்தம்பாக்கத்தில் திட்டத்தை சற்று நேரத்தில் தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். செயற்கை நுண்ணறிவால் எதிர்காலத்தில் வேலையின் தன்மையே மாறப்போகிறது. விலையில்லா மடிக்கணினி வழங்கும் விழாவில் மாணவிகள் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் பதில். போய் ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்கி கொடுங்க, அதை வச்சு நான் ஆய்வு செய்கிறேன், இல்லை ஆராய்ச்சி செய்கிறேன், இல்லை தகவல் தீட்டுறேன்னு நீங்கள் சொல்ல முடியும். ஆனால் இப்போ நீங்களே ஏஐ வச்சு அந்த ஆப்பையோ அந்த கோடையோ ஜென்ரேட் பண்ணி யூ கேன் டூ ஆல் ஆஃப் யுவர் ஒர்க் விதவுட் நீடிங் சம் அதர் சாஃப்ட்வேர் ஸ்பெஷலிஸ்ட். மாணவர்களை பொறுத்தவரை கல்வி ஒன்றுதான் மிகப்பெரிய சொத்து. சென்னையில் நடைபெறும் உலகம் உங்கள் கையில் நிகழ்ச்சியில் நடிகர் விஜய் சேதுபதி பேச்சு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தமிழ்நாட்டில் மண்ணை கவ்வ வைப்போம். புதுக்கோட்டையில் அமைச்சர் ரகுபதி பேட்டி. இங்கே நாங்கள் அமித்ஷாவை மண்ணை கவ்வ வைப்போம். திமுக MP கனிமொழிக்கு செல்வ பெருந்தகை பிறந்த நாள் வாழ்த்து. சென்னை CID காலனியில் உள்ள கனிமொழி வீட்டில் நேரில் சந்தித்து வாழ்த்தினார். எவ்வளவு முறை குட்டிக்கரணம் அடித்தாலும் தமிழக மக்கள் பாஜகவை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. பாஜக தலைகீழாக நின்று தண்ணீர் குடித்தாலும் ஒருபோதும் தமிழகத்தில் தாமரை மலராது என செல்வ பெருந்தகை பேட்டி. கிராமத்தில் சொல்லுவாங்க குட்டிக்கரணம் அடிக்கிறார்கள்னு. எத்தனை குட்டிக்கரணம் அடித்தாலும், எத்தனை படையெடுப்பு நடத்தினாலும் தமிழ்நாட்டில் மண்ணில் பாஜகவிற்கும் பாஜகவோடு யார் கூட்டணி வைக்கிறார்களுக்கோ அவர்களுக்கு இந்த மண்ணில் இடமில்லை. எதை வைத்து இவர்கள் வாக்கு கேட்க மக்களிடம் செல்வார்கள்? எந்த முகத்தை வைத்துக்கொண்டு பாஜகவும் பாஜகவோட சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டு மக்களிடம் வாக்கு சேகரிக்க முடியும்? ஆந்திர மாநிலம் இருசு மண்டலா கிராமத்தில் ONGC எரிவாயு குழாயில் உடைப்பு ஏற்பட்ட தீ விபத்து. பயங்கர சத்தத்துடன் எரிவாயு குழாய் கொழுந்துவிட்டு எரிந்த நிலையில் பொதுமக்கள் வெளியேற்றம். தமிழகத்தில் வருகிற 7ஆம் தேதி முதல் 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மானிய விலையில் ஸ்கூட்டர் வழங்கும் திட்டத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சென்னை தீவுத்திடலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 155 புதிய வாகனங்கள் பயன்பாட்டிற்கு வந்தன. சொத்து முடக்கம் தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணைக்கு எதிராக அமைச்சர் ஐ. பெரியசாமி தாக்கல் செய்த மனு தள்ளுபடி. அமலாக்கத்துறையை அணுகும்படி சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். சென்னையில் விதிமுறைகளை மீறி கட்டப்படும் கட்டடங்களை மாநகராட்சி கண்காணிக்கிறதா? சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. சேலத்தில் MGR மகளிர் இலவச தையல் பயிற்சி கூடத்தில் பயிற்சி சென்ற 50 பேருக்கு சான்றிதழ் வழங்கிய எடப்பாடி பழனிசாமி. நவீன ஆடை வடிவமைக்கும் வகையில் விளங்கிய சிறந்த பயிற்சியாளர்களுக்கு EPS வாழ்த்து. தேர்தலுக்கான லஞ்ச பணம் பொங்கல் பரிசு தொகை. அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளரும் நடிகையுமான கௌதமி விமர்சனம். என்னன்னா 5 ஆண்டு கால ஆட்சி,
இந்த 5 வருஷத்தில் அவங்களால செயல்படுத்த முடியாத இல்லை உறுதிப்படுத்த முடியாத இல்லை நிறைவேற்ற முடியாத இத்தனை வாக்குறுதிகள் கடைசி அந்த கதவு சாத்துற அந்த கடைசி நிமிஷத்தில் பண்ணுறாங்கன்னா இதுக்கான பேர் வாக்கு அறுவடைக்காக அவங்க கொடுக்குற லஞ்சம் மட்டும்தான். தமிழகத்தில் அமையப்போகும் கூட்டணி ஆட்சியில் அமமுக இடம்பெறும். தஞ்சையில் நடைபெற்ற அமமுக பொதுக்குழுவில் டிடிவி தினகரன் பேச்சு. சென்றால் நன்றாக இருக்குமே. தேர்தல் நேரத்தில் யார் எதிரி, யார் துரோகி, யார் நண்பன் என்பதெல்லாம் எனக்கு கண்களுக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் எந்த ஆட்சி அமைந்தால் தமிழ்நாட்டிற்கு நல்லதோ அதை செய்திடுவதற்கு என் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர்கள். தேர்தல் சமயத்தில் துரோகி யார், நண்பன் யார் என்பதை பார்க்க வேண்டிய அவசியமில்லை. தமிழ்நாட்டின் நலனும் அமமுகவின் நலனும் முக்கியம் என டிடிவி தினகரன் பேட்டி. எதிரி என்று இந்த நேரத்தில் யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, துரோகி என்று யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நண்பர் என்று யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டு நலனும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனும் தான் முக்கியம். ரேஷன் அட்டைதாரர் அனைவருக்கும் பொங்கல் பரிசு வழங்க வேண்டும். தேர்தலை மனதில் வைத்தே ஓய்வூதிய திட்ட அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளதாகவும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விமர்சனம். இது யூஸ்வலாக நடக்கிற ஒரு விஷயம் தானே. இப்போ 5 வருஷம் அவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க. இப்போ தேர்தலுக்கு 3 மாதம்தான் இருக்குது. தொடர் போராட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க நடக்குது. நிச்சயமாக இது எப்போவுமே எலெக்ஷன் ஒட்டி நிறைய அறிவிப்புகள் வரும். அது எந்த ஆட்சியில் இருந்தாலும் வரும். அந்த வகையில் இப்போ நடக்கின்ற தேர்தலுக்கான முன்னோட்டமாக இந்த திட்டங்கள் அறிவிக்கப்படுவதாக நாம் கருத வேண்டியுள்ளது. மாவட்ட செயலாளர்களின் கருத்தின் அடிப்படையிலேயே கூட்டணி குறித்து முடிவு எடுக்கப்படும். தேமுதிகவை கூட்டணியில் சேர்த்துக் கொள்ள அனைத்து கட்சிகளும் விரும்புவதாகவும் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. ஆலோசனை செய்து மாவட்டத்தினுடைய அந்த பிரதிநிதிகளாக எங்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் இன்னைக்கு வாக்களிச்சிருக்காங்க. அதை நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்போம், யார் யார் எந்த கூட்டணி விரும்பி இருக்காங்க என்பதை. உறுதியாக எங்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் விரும்பும் கூட்டணியை தான் தேமுதிக அமைக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் கர்ம வீரர் காமராஜரின் பேத்தி மயூரி தாவேகாவில் இணைந்தார். தாவேகா தலைவர் விஜய் சிறப்பாக செயல்படுகிறார் என்றும் விரைவில் கோட்டையில் கொடி ஏற்றுவார் என்றும் மயூரி கருத்து. இல்லை, வரக்கூடிய தேர்தல்களில் என்னுடைய உழைப்பை நான் 100% கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன். அவங்க எனக்கான பணிகள் என்னன்னு சொல்லும்போது அதை அழகாக அவங்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் நம்ம முன்னாடி செய்யலாம். இங்கே ஒரு நல்ல இடம் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது. இதில் நம்ம உழைக்கிறதுக்கோ நம்ம வெற்றி பெறுறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மக்களுக்கு சிறந்த ஒரு நலமான ஒரு பிளாட்ஃபார்ம் இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால நான் இங்கே இன்றைக்கி சேர்ந்து கொண்டேன். தாவேகா தலைவர் விஜய் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்த மாற்றுக் கட்சியினர். திமுக, அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளில் இருந்து 50க்கும் மேற்பட்டோர் தாவேகாவில் இணைந்தனர். சென்னை மற்றும் தேனியில் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் சார்பில் ரயில் மறியல் போராட்டம். தமிழக இளைஞர்களின் வேலையை பறிக்காதே என முழக்கமிட்ட இளைஞர் அமைப்பினர் கைது செய்யப்பட்டதால் பரபரப்பு. சிவகங்கையில் பயிற்சி விமான நிலைய விரிவாக்க பணிக்காக நிலம் கையகப்படுத்துவதை தடுத்து நிறுத்த வேண்டும். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒட்டுமொத்த கிராமமே திரண்டு வந்து மனு அளித்ததால் பரபரப்பு.
தேனி மாவட்டத்தில் பட்டியல் சமுதாய மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும். ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு. ஆளுநர் RN ரவியின் குடியரசு தின தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக தமிழக காங்கிரஸ் கட்சி அறிவிப்பு. தமிழக மக்களுக்கும் அரசுக்கும் ஆளுநர் தொடர்ந்து துரோகம் இழைத்து வருவதாக மாநில தலைவர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. கூட்டணி இல்லாமல் தமிழ்நாட்டில் யாரும் வெல்ல முடியாது. அண்மையில் வெளியான தேர்தல் கருத்து கணிப்பை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் எக்ஸ் தள பதிவு. தஞ்சை செங்கிப்பட்டியில் ஜனவரி 19ஆம் தேதி நடைபெற இருந்த திமுக டெல்டா மண்டல மகளிர் அணி மாநாடு தேதி மாற்றம். வரும் 26ஆம் தேதி நடைபெறும் என திமுக தலைமை கழகம் அறிவிப்பு. உழவர்களை ஏமாற்றுவதையே திமுக அரசு கொள்கையாக வைத்திருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் உழவர்களுக்கு வழங்க வேண்டிய 200 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். திருச்சியில் நடைபெற்ற நம்ப ஊரு மோடி பொங்கல் விழாவில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பங்கேற்பு. அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களை பானையிலிட்டு பொங்கல் வைத்து வழிபாடு. மோடி பொங்கல் பல பாரத் மாதா. ஓகே. தமிழகத்தில் உள்ள அனைத்து சமுதாய தலைவர்களையும் சந்தித்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு திரட்ட வேண்டும். திருச்சியில் நடைபெற்ற பாஜக மையக்குழு கூட்டத்தில் நிர்வாகிகளுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தல். தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாம் இந்த முறை அதிக இடத்தில் போட்டியிட உள்ளதால் கூடுதல் கவனம் தேவை. பாஜக நிர்வாகிகளுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிரடி உத்தரவு. பணி நிரந்தரம், தனியார் மையத்தை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தல். சென்னை எழும்பூரில் உள்ள கூவம் ஆற்றில் இறங்கி தூய்மை பணியாளர்கள் நூதன போராட்டம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுக்கோரி தொடரப்பட்ட வழக்கு. தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் நாளை தீர்ப்பளிக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. உலக புகழ்பெற்ற அவினியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முகூர்த்த கால் நடும் விழா வரும் 15ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடைபெறும் நிலையில் பணிகளை தொடங்கி வைத்தார் அமைச்சர் மூர்த்தி. அவினியாபுரம் ஜல்லிக்கட்டு முகூர்த்த கால் நடும் விழாவின் போது அமைச்சர் மூர்த்தியை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. விழாவுக்கு அனைத்து சமூகத்தை சேர்ந்த கிராம கமிட்டிக்கு அழைப்பு விடுக்கவில்லை என கூறி வாக்குவாதம். பதினைந்து வயது மகளை கர்ப்பமாக்கிய தந்தைக்கு தூக்கு தண்டனை விதித்து நெல்லை போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. சொந்த மகளையே ஒரு தந்தை இப்படி செய்திருப்பதை ஏற்கவே முடியவில்லை என நீதிபதி கருத்து. தமிழக அரசு அறிவித்திருக்கும் பொங்கல் பரிசு மக்களை ஏமாற்றுவதற்கான தேர்தல் கால பரிசு. மதுரை சோழவந்தானில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சனம். 25 எதுவும் கொடுத்தோம் சார், இப்போது 3000 ரூபாய்.
ஆக சொல்வது ஒன்று செய்வது ஒன்று. இது பொங்கல் பரிசாக தெரியவில்லை, மக்களை ஏமாற்றுகிற தேர்தல் பரிசாகத்தான் பார்க்கிறேன். அரசின் திட்டங்களால் மக்கள் பயன்பெறுவதை பார்த்து பொறுக்க முடியாமல் பொறாமையில் குமைகிறார் எடப்பாடி பழனிசாமி. கூட்டணி தலைமை என்ற பதவியிலேயே தடுமாறும் எடப்பாடிதான் முதல்வர் பதவிக்கு வரப்போகிறாரா என்றும் அமைச்சர் சிவசங்கர் சராமாரி கேள்வி. புதுச்சேரியில் 750 ரூபாய் மதிப்பிலான பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணியை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. பச்சரிசி, நாட்டு சர்க்கரை, சமையல் எண்ணெய், பச்சை பருப்பு, நெய் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கும் பணி தொடக்கம். தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1280 உயர்ந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. ஆபரண தங்கம் சவரன் 1,02,080 ரூபாய்